ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி அல்டோ 800 VXI ஓம் மாடல். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா BS4 2016 மாடல். இந்த வண்டி பற்றி தான் நீங்கள் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே வாங்க, நம்ம இப்போ இந்த இன்ஜின் பற்றி பார்த்துருவோம். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 800cc 3 சிலிண்டர் இன்ஜின் தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 48 bhp ப்ரொடியூஸ் பண்ணுது at 6000 rpmல. வண்டியோட டார்க் பார்த்தீங்கன்னா 69 Nm ஆஃப் டார்க்கில் வருது. வாங்க இந்த வண்டி நான் இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். இது ஒரு பெட்ரோல் இன்ஜின் தான், இருந்தாலும் நமக்கு அந்தளவு ஒரு நாய்ஸும் இல்லை வண்டியில். வண்டி நல்லாவே இருக்குது. இந்த வண்டி எடுத்து ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி தான். பட் ஆனால் அது மாதிரியே இல்லை, நமக்கு புது வண்டி மாதிரியே தான் இருக்குது இன்னும் நாய்ஸ் எல்லாமே. இந்த வண்டியோட இது பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்த மாடல்ன்றதுனால நமக்கு ஹாலஜன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்டு VXI மாடல் டாப் பண்ணுறதுனால நமக்கு ஒரு ஃபாக் லைட் வந்துடுது. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதிலே ஹெட்லைட்டோட இதில் ஒன்று வந்துடுது. அண்ட் சைடில் ஒரு சின்னதாக இங்கே ஒன்று வந்துடுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அதேமாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி பேஜிங் வந்துடுது. அல்டோ 800 VXI மாடல் அந்த பேஜிங் வந்துடுது. அண்ட் லைட்ஸ் வந்துடுது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்துருவோம் எப்படி இருக்கு. நார்மலாக இந்த வண்டி பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது தான், ஒரு 2 ட்ராலி வைக்கிற அளவு தான் நமக்கு ஸ்பேஸ் இருக்கும். பட் ஓகே, இந்த பட்ஜெட் இந்த சைஸில் இருக்க இந்த குட்டி வண்டிக்கு இந்த ஸ்பேஸ் ஓகேவாக தான் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னி அதுக்கான ஜாக்ஸ் எல்லாமே இங்கே வந்துடுது. அதே மாதிரி வண்டியோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 145/80 R12 டயர்ஸ் தான் கொடுக்குறாங்க. இதில் வந்து ஃப்ரண்ட் டயர்ஸ் ரெண்டுமே டிஸ்க் வந்துடுது. ரியர் வந்து நமக்கு ட்ரம் தான். அதேமாரி ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 லிட்டர்ஸ் வந்துடுது. அண்ட் தென் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்லெஸ் தான், ரொம்பவும் வெயிட்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன வண்டி தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஆல்மோஸ்ட் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு 730 kgs தான் வருது இந்த வண்டி. வண்டி நம்ம உட்காரத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அக்கா டிரைவர் பொசிஷன் பார்த்தீங்கன்னா என் சீட்டுக்கு நான் கொஞ்சம் பின்னாடி தான் தள்ளி போட்டிருக்கேன். ஹைட்டாக இருக்கவங்க கொஞ்சம் உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறதுங்கிறது இந்த வண்டி கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அண்ட் சீட் அட்ஜஸ்டிங் பொசிஷன் வந்து இங்கே இருக்குது. அண்ட் பின்னாடி வேணுன்னா இங்கே இது பண்ணி நம்ம சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி சீட் பார்ப்போம். ஹைட்டாக இருக்கவங்களுக்கு இந்த வண்டி கொஞ்சம் இதுதான். அண்ட் தென் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மெம்பர்ஸ் உட்காரது வந்து எனக்கு தெரிஞ்சு அந்தளவு கம்ஃபர்ட்டாக இருக்காது. அண்டர் தை சப்போர்ட்டும் அந்தளவு இல்லை. அதே மாதிரி முன்னாடி ஹைட்டாக இருக்கவங்க போட்டு பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்தாங்கன்னா பின்னாடி உட்காரவங்களுக்கு நல்லாவே கால் இடிக்கும் தான். கொஞ்சம் அதெல்லாம் மட்டும் இந்த வண்டியில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அண்ட் இந்த வண்டியோட கீ பார்த்துக்கலாம். நமக்கு இந்த வண்டி சென்ட்ரல் லாக்கிங்கோட கொடுத்துட்றாங்க, ரிமோட் கீ. அண்ட் தென் இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணதும் இன்னும் சவுண்ட் வந்து நமக்கு உள்ளார ஒன்றும் அந்த அளவுக்கு கேட்கல. நம்ம ஏசி போடணும். ஏசி போட்ட வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியோட ஃபேன் சவுண்ட் தான் நமக்கு உள்ள அந்த அளவுக்கு கேட்குது. இங்கே வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஏசிக்கான இது கொடுத்துட்றாங்க, கண்ட்ரோல்ஸ், நார்மல் கண்ட்ரோல்ஸ். அண்ட் ஏசிக்கான வென்ஸ் 4 வென்ஸ் இருக்குது. அண்ட் இது ஒரு டாப் அண்ட் மாடல்னால நமக்கு இதுலேயே மியூசிக் சிஸ்டம் வந்துடுது. அண்ட் இங்கே ஒரு பார்க்கிங் லைட் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே இருக்குது, கொஞ்சம் பெருசாக. நம்ம கீர் போகிறப்ப ஈஸியாக நம்ம இது ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். அண்டு வைபருக்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இண்டிகேட்டர் அண்டு ஹெட்லைட்ஸ் இதுக்கெலாம் இங்கே சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே தான் வைக்கிறனா வச்சுக்கலாம். அண்டு இங்கே ஒரு சின்ன காம்பேக்டாக ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 2 மியூசிக் இது ஸ்பீக்கர்ஸ் வந்துருக்கு, டோர்லேயே எம்பெட் ஆயிருது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் ரெண்டுமே பவர் விண்டோஸ். ரியர் வந்து நமக்கு மேனுவல் தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 12 volt இங்கே ஒரு 12 volt இது வந்துடும், அவுட்லெட் வந்துடும் சார்ஜ் போடுறதுக்கு. அண்ட் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் இது ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் தான், கியர்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பின்னாடி எக்ஸ்ட்ராவாக 2 ஸ்பீக்கர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க இங்கே ஆஃப்டர் மார்க்கெட். அண்ட் தென் சீட் கவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லெதர் தான். இது ஒரு டாப் அண்ட் VXI மாடல்னால லெதர் சீட்ஸ் எல்லாமே வந்துடுது. அண்ட் ஆரன்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே ஆஃப்டர் மார்க்கெட்டில் தான் வச்சுருக்காங்க. ஜஸ்ட் நான் உங்களுக்கு பண்ணி சவுண்ட் வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஆரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு
நீங்கள் ஸ்பீடோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அனலாகில் தான் அந்த ஸ்பீடாக இது காமிக்குது ஸ்பீடோமீட்டர். அண்ட் தென் இது மட்டும் உங்களுக்கு வந்து ஃபியூல் கார்ஜ் அண்ட் ஓடோமீட்டர் ட்ரிப்ஸ் மட்டும் உங்களுக்கு டிஜிட்டலில் சின்னதாக ஒரு இது வருது. அண்ட் அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து இந்த வண்டியை வந்து ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் வந்து கம்மி தான், ஏன்னா 800cc தான். இது ஒரு 48 bhp அண்ட் 69 Nm டார்க்கில் தான் வருது. ஆனால் ரொம்ப சின்ன வண்டிங்க. பிகினர்ஸ்க்கு வந்து இந்த வண்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. ஒரு சின்ன வண்டி எந்த சந்தனாலும் நம்ம ஈஸியாக வளைச்சி ஓட்ட முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்னொன்று சொல்லப்போனால் பட்ஜெட் வண்டி தான். எக்கனாமிக்கலாக சொல்லப்போனால் ஒரு மிடில் கிளாஸ் அதுக்கு கீழே இருக்கவங்க கூட இந்த வண்டி தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு 16 மாடல் வண்டி, 2016 மாடல் வண்டி. இப்போ நிறைய பேர் யோசிப்பாங்க செகண்ட்ஸ்லாம் மூவ் ஆன் ஆகலாம் வண்டி எடுக்கலாம் அப்படின்னா, ஒரு 2 to 2.5 இந்த வண்டி தாராளமாக எடுக்கலாம். இது வந்து அப்போ எடுக்கும்போது 16 மாடல் VXi டாப் அண்ட் இது வந்து ஆன் ரோடு உங்களுக்கு வந்து 4 lakh பக்கமாக வந்துருச்சு இந்த வண்டி அப்போ எடுக்கும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இதுலேயே இப்போ ரீசெண்டாக இப்போ நீங்கள் நியூவாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 point something ஏதோ வந்துடுது இந்த வண்டி. அதே மாதிரி இப்போ ஒரு நல்ல ஒரு மேடு தான் நம்ம ஏறிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர்லேயே வண்டி நல்லா தான் ஏறுது. கொஞ்சம் ஒரு இது இருந்துச்சு, பட் ஆனால் செகண்ட் கியரில் ஏறிடுச்சு. இதே நீங்கள் ஒரு 4 members வச்சு ஏறும்போது வண்டியில் ஏறினீங்கன்னா ஏறாது. நீங்கள் ஃபஸ்ட் கியர் போட்டு நல்லா ரெவ் பண்ணி ஏற்றுற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி வண்டி ஓகே தான். அண்ட் தென் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 35 லிட்டர் கெப்பாசிட்டி பெட்ரோல் வண்டி. மற்றபடி சொல்லணும்னா ஏசிஸ் எல்லாமே நல்லாவே இருக்குங்க. நான் ஒரு ஏசி வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல தான் வச்சிருக்கேன். இதுல 2, 3, 4 இருக்கு. சரி 1லேயே ஓப்பன் வச்சேன், பட் 2லலாம் வச்சா இன்னுமே நமக்கு நல்லாவே காத்து வருதுங்க. ஏசி நல்லா போட்ட உடனே நம்ம நல்லா சில்னஸ் கிடைக்குது. வண்டி நம்ம கொஞ்சம் நல்லா ரைவ் பண்ணி ஓட்டி பார்ப்போம். நான் ஒரு 60 to 70 பண்ணிட்டு இருக்கேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூம்ல வந்து நமக்கு மைலேஜ் சொல்றது பார்த்தீங்கன்னா 24 அவங்க சொல்றாங்க. ஆனால் நம்ம ஓனர் யூஸ் பண்ணி பார்க்குறேன். நம்ம இப்போ ஓனர் பண்றப்ப ஒரு 22 கிடைக்குது. நான் ஓட்டுற திக்னஸ்க்கு ஒரு நல்ல வண்டிங்க. எனக்கு தெரிஞ்சவரில் இது ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு சின்ன வண்டின்றதுனால உங்களுக்கு சைட் பார்க்கறது எல்லாமே உங்களுக்கு வந்து சைடு வியூ பார்க்கறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் ரிவர்ஸ் எடுக்கிறதெல்லாம் நீங்கள் ரொம்ப பயந்துக்க வேணாம். பெரிய வண்டிலாம் எடுக்கும் போதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பயந்து எடுப்பீங்க. இந்த வண்டி தாராளமாக நீங்கள் ஈஸியாக ரிவர்ஸ் எடுக்கலாம். கற்றுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வண்டி. ஸோ செகண்ட்ஸில் யாராவது இந்த வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தைரியமாக வண்டி எடுக்கலாம். உங்களுக்கு மாருதி சுசுகி தானே. உங்களுக்கு மாருதியில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஈஸி தான் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே. ஸ்பேர்ஸும் ஈஸியாக எல்லா இடத்துலையும் அவைலபிளாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த வண்டி தாராளமாக எடுக்கலாம். நம்ம இப்போ இந்த வண்டியோட மியூசிக் சிஸ்டம் பார்ப்போம். உங்களுக்கு சவுண்ட் வச்சு காமிக்கிறேன். முன்னாடி 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது அண்ட் பின்னாடி அடிஷ்னலாக ஆஃப்டர் மார்க்கெட் அவங்க 2 ஸ்பீக்கர் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம மியூசிக் பார்ப்போம். நல்ல ஆடியோ நல்லாவே இருக்குது. உங்களுக்கு நல்லாவே சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும் இந்த வண்டியில். பரவாயில்ல, ஓகே. இந்த பட்ஜெட்க்கு இது எல்லாமே உங்களுக்கு ஓகேவாக தான் கொடுத்துருக்காங்க மாருதியில். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சேஃப்டிங் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து சிங்கிள் ஏர் பேக் தான் வருது. அது டிரைவருக்கு மட்டும்தான் வந்துருக்கு. அப்புறம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டீரிங்ஸில் வந்துருது. ஸ்டீரிங் நல்லாவே உங்களுக்கு திருப்பருக்கு ஈஸியாக தான் இருக்குது. நார்மல் ஸ்டீரிங் தான் நீங்கள் கஷ்டப்படுவீங்க பிகினர்ஸ் ஓட்டுறதுக்கு. பவர் ஸ்டீரிங்ன்றனால நீங்கள் நல்லா வளைக்கிறதுக்கு நல்லாவே உங்களுக்கு ஓகேங்க. இந்த வண்டி பற்றி நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பார்த்துருக்கோம். உங்களுக்கு எல்லாமே ஓரளவு எல்லாமே இந்த வண்டி பற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் புதுசு எடுக்கிறதுனாலும் போய் ஷோரூமில் பார்த்து புதுசு பாருங்கள் உங்களுக்கு எப்படின்ட்டு. இல்லை நான் செகண்ட்ஸ் போகிறேன்னாலும் தைரியமாக இந்த வண்டி நீங்கள் மூவ் ஆன் ஆகி போகலாம். உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அண்டு மறுபடியும் இன்னொரு வண்டியில் உங்களுக்கு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக்கில் இன்னொரு வண்டியை நான் ரிவ்யூ பண்ணுற பார்க்குறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.